அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல இடம் வருது, எனது இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு முடிக்கும் வரை நான் உயிர் வாழ்வேன் என்றால் அது நிச்சயமாக நீண்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு என்று உமைர் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது பத்ர் யுத்தத்தில் நடந்தது. இதே மாதிரி ஒரு சம்பவம். அப்போ அவங்க பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க, நான் இனிமேலும் தாமதம் செய்தால் எனக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை போல இருந்தது, அது டைம் ரொம்ப காலம் அதிகமாக நீண்டுருச்சோ அப்படிதான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் தூக்கி வீசிவிட்டு அவர் உடனே என்ன செய்கிறார், போர்க்களத்தில் நுழைகிறார், எதிரிடம் கடுமையாக போரிடுகிறார். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா குத்தில, அவர் தான் கொல்லப்படுகிற வரைக்கும் அவர் போரிட்டார். அப்போ முஸ்லிமான சகோதர சகோதரிகளே, முன்னேறி செல்லுங்கள், மன இச்சையை தூக்கி எறியுங்கள். அல்லாஹ் தஆலாவின் திருப்பொருத்தத்தை, அவருடைய திருப்தியை உங்களுக்கு கிடைக்காமல் தடுக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதை அகற்றுங்கள். உங்கள் குறுக்க வருது, அது அல்லாஹ்வின் திருப்தியையும் அவருடைய ரிதாவையும் நாடுவதற்கு, தேடிக்கொள்வதற்கு தாமதத்தையும் தள்ளி போடுதலையும் ஏற்படுத்துது என்றால் அதை முதலில் அகற்றுங்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன? ஹராமான விஷயங்கள், ஹராமான ஆசைகள், சந்தேகங்கள், அத்தனையும் விட்டுவிட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு இதில் அதிகாரம், தலைமை பதவி, மேலாதிக்கம், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அடுத்தடுத்து ஒருத்தருடைய கிரேடு, ஒருத்தருடைய அந்தஸ்து, பதவி, அது கூடிக்கொண்டே இருந்தோம். அப்போ நமக்கு இது கிடைக்குங்கிற இந்த உலகத்தின் தேவைகள், அது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மோகத்தை உண்டாக்கக்கூடிய அத்தனையும் விட்டு ஒதுக்குங்கள். பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் அத்துமீறல், அநியாயம், இந்த எல்லா விஷயங்களும், குறிப்பாக இந்த 2 விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதான் மார்க்க வரம்புக்கு தாண்டி போகிறது, அநியாயங்களை செய்கிறது, இது எல்லா வகைகளையும் வடிவங்களையும் கைவிடுங்கள். இதெல்லாம் விட்டு ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. உங்களால் இயன்ற அளவு நீங்கள் நற்செயல்களில் விரைந்து ஈடுபட முடியும். அப்போதுதான் அமல்களிலே தாமதம் இல்லாமல் அதற்காக முயற்சி செய்வது, அதனுடைய சிந்தனை நமக்கு இருந்து கொண்டிருக்கும், அதனுடைய ஆசை இருந்து கொண்டிருக்கும். இல்லைன்னா இந்த உலகத்தின் மற்ற தேவைகள், அதாவது தேவைக்கு மீறிய நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, தாமதப்படுத்தி தள்ளி போடுகிற நிலையை ஏற்படுத்தும். அதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை தான் இருக்குமே தவிர, நம்ம இந்த வார்த்தையை பற்றி முதல்ல எச்சரிக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு அபாயமானது. அது ஒரு காலம் நமக்கு நன்மை கொண்டு வர போகிறதில்ல. அது தள்ளி போடுவது எல்லாமே, அதாவது உலக விஷயத்தில் தள்ளி போடுறது வேறு, ஆனால் ஆகிரத்துடைய விஷயம் வந்தால் அந்த பின்னாடி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒன்றே நம்மிடம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை இப்லீஸின் படையை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஷைத்தானுடைய, இப்லீஸுடைய படையில் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஷைத்தான் நம்ம ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அதனால தான் ஒரு அலங்கோலமான தோற்றத்தில் வந்த அந்த சஹாபி, அவருக்கு ஆடை கூட சரியில்லை, அவருடைய முடி கூட சரியில்லை, இப்படிப்பட்ட அந்த சஹாபி ஒரு சிறப்புக்குரிய மனிதராக இருக்கிறாரு. இன்ன அப்வாபல் ஜன்னதி தஹ்த திலாலி சுயூஃப், சொர்க்கத்தின் வாசல்கள் வாள்களின் நிழல்களுக்கு கீழே உள்ளன அப்படிங்கிற இந்த வாசகத்தை கேட்ட உடனே இது அபு மூசாவுடைய வார்த்தையா அல்லது ரசூலுல்லாவுடைய வார்த்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக நீங்க கேட்டீங்களான்ட்டு அவர் கேட்கிறார். அப்போது அது உண்மையில ரசூலுல்லாவுடைய வார்த்தை தான் அவர் கேட்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை இனி தள்ளி போடவோ தாமதிக்கவோ கூடாதுங்கிற முடிவு போறாரு. அவர் ஒரு வருடத்துக்கு அல்ல 2 வருடத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம், அல்லது இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், அல்ல இந்த ஒரு சில வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு திட்டத்தையும் அவர் தனக்கு தடையாக வச்சுக்கல. அப்போ இந்த வேலைகள்லாம் முடிக்கணும்னு நினைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அதை தள்ளி போட்டுக்கொண்டே போகும். அடுத்தடுத்து உலகம் என்ன ஆகும், காலங்கள் மாறும், அவர் பிறகு மறதி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம மறந்தே பல விஷயங்கள் விட்டுருக்கோம். பின்னாடி பண்ணலான்னு நினச்சேன், அப்படி மறந்தே போயிட்டேன். அப்போ ஒரு நன்மையான காரியத்தை பின்னாடி பண்ணலாம்னு நினச்சி அதை பண்ணவே முடியாத, செய்யவே முடியாத ஒரு நிலையில் நம்மை தள்ளுறதா இப்லீஸுடைய பெரிய ஆயுதம். ஆகவே இது ஒரு படை, அதாவது இப்லீஸுடைய ஷைத்தானுடைய படையில் ஒன்று தள்ளி போடுகிறது. அதை கொண்டு ஷைத்தான் நம்மை செய்ய விடாமல் ஆக்குவதற்கு செய்கிற சூழ்ச்சி இது. இந்த மனநிலை நாம ஏமாற்றிக் கொள்வது, உண்மையிலே ஷைத்தான் நம்மை ஏமாற்றி விடுகிறான் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க.